90s கிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்த வரைக்கும் அவர்தான் அக்மார்க் 90s கிட்ஸ். லைஃபே ஸ்பாயில் பண்றதுக்கான விஷயத்துக்கு நான் போக மாட்டோம். இவங்க யாருக்குமே தைரியம் இல்ல அப்படின்னு தோணுது. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கே சான்ஸ் கொடுத்துறேன். சரியா? நீங்க 90s கிட்ஸ் தானா? கரெக்ட்டா கட்டுட்டா. ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாக்கும்போது டவுட் சார் ஒண்ணும் இல்ல. இல்ல அது அப்போதே இருந்த பள்ளிப்பருவ காலங்கள்ல குணால் உங்களோட கிரஷ் கிரஷ் சார் கிரஷ்னே தெரியலையா? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சார் உங்களை பார்க்கும்போது சார் இந்த ஸ்கூல்ல தான் குட் பாய்க்கு ஒரு அடையாளத்தை போட்டு ரவுண்ட் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கீங்க சார் நீங்க. நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நீங்களாவது குட் பாய்ன்னு சொல்லிட்டீங்களா? சூப்பர். 11th படிக்கும்போது சார் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. எங்கள் லவ்வை சொன்னால் ட்ராஷ் லிஸ்ட்டில் போட்டுருவாங்களோன்னு அவங்கள க்ரஷ் லிஸ்ட்லேயே வச்சுட்டேன். காலேஜ் படிக்கும்போது இருந்துச்சு. நான் பேசினா ஊரில் பிரச்சனை ஆயிடும். பேர் சொன்னா ஊர்ல பிரச்சனை கிரஷ். சார் எனக்கு வந்து 11th படிக்கும்போது எங்க கிளாஸ் டீச்சரோட பொண்ணை விரும்பினேன். ஓஹோ. ஆனா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு 2 வருஷம் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து வெளில வந்துட்டேன். காலேஜ் வந்துட்டேன். நீங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்ட்ரிக்ட்டான பிடி மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. நீ 90s கிட்ஸ் தானா? 90s கிட்ஸ் வந்து இங்கெல்லாம் லேகா இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லேகா இருந்தாதான் அவங்க 90s கிட்ஸ். வர வர ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்றவங்க வந்து 90s கிட்ஸ்க்கே கிடையவே கிடையாது. என்னடி சொல்ற? அல்ல இப்படி சொல்லியே அவங்க லேகா இருக்க வைக்கிறது. அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இப்படி பேச வேண்டியது. கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. இந்த லாஸ்டா ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாருங்களேன். நான் பார்த்த வரைக்கும் அவர்தான் அக்மார்க் 90s கிட்ஸ். கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க யாருக்குமே தைரியம் இல்ல அப்படின்னு தோணுது. ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? அவர்லாம் சொன்னாரே போய் சொல்லிட்டோன்னா எங்க குப்பையில போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் க்ரஷ் லிஸ்ட்லயே வச்சிட்டேன். அவங்க யாருக்குமே வந்து அந்த க்ரஷ்ஷை வந்து லவ்வா மாத்தி லவ்வரை வந்து ஒய்ஃபா மாத்திர தைரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவுட்ஃபிட் ஃபர்ஸ்ட் விஷயம் அண்ட் செகண்ட் வந்து அவங்க பேசுற விதம். இப்போ வந்து பொண்ணுங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகுறதே வந்து ஒருத்தவங்க பேசுறத பொறுத்து தான் திருப்பி ரிப்ளை பண்றது. இல்ல புரியல. இப்ப இருக்க பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. லைக் க்ரஷ்னா போய் ஸ்ட்ரைட்டா போய் பேசுறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பொண்ணுகிட்ட பேசுறதுல என்ன தயக்கம், என்ன பயம்? எங்க வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட பேசினாவே அது வேற விதமா இருக்கும். புரியலையே. எடுத்த உடனே நம்ம போய் டக்குன்னு பேசிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம், பேசுவோம், ட்ரை பண்ணுவோம், பேரை பார்க்குவோம், லுக் பாலம் எப்பயுமே பாலத்து மேலே போய் செட்டு போட்டு உட்காந்துக்குவோம். நீங்களா யாருடா? பயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினா ஏதாவது சங்கடப்பட்டுருமான ஒரு உறுத்தல் இருக்கும். தேவையில்லாமல் அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணி அந்த மனசுக்கு எடுத்து தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கி அவங்க லைஃபே ஸ்பாயில் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். பாத்தியா? குட் பாய். Thank you. 90s கிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலி 2K கிட்ட கம்பேர் பண்ணும்போது எனக்கு 90s கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.